இவர் மட்டும் படத்தில் வந்தால் கண்டிப்பாக படம் எல்சியூ தாங்க. ஹரிஷ் உத்தமன் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதுதான் தற்போது இணையத்தில் வைரலாக பரவிட்டு இருக்குங்க. இளைஞர்களை கவர்ந்த லோகேஷ் கனகராஜ் மாஸ்டருக்கு அப்புறம் விஜய் கூட சேர்ந்து லியோ அப்படின்ட்டு ஒரு படத்தை இயக்கி வந்துட்டுருக்காரு. இந்த படத்தில் த்ரிஷா, மிஷ்கின், சஞ்சய் தத், பிரியா ஆனந்த், அர்ஜுன் உள்ளிட்ட பலரும் நடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. காஷ்மீரில் படத்தோட முதல் கட்ட படப்பிடிப்பு முடிஞ்சு சென்னைக்கு திரும்பியிருக்க படக்குழு இப்போது இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் ரொம்பவும் பிஸியாக இருக்காங்க. தற்போது கார்த்தி நடித்த கைதியில் அடைக்கலம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நடித்தவர் தான் ஹரிஷ் உத்தமன். அவருடைய இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா எல்சியு பற்றி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காருங்க. இதுதான் ரசிகர்களுடைய ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக வந்துட்டுருக்கு. விஜய் ரசிகர்களோட இன்ஸ்டா பக்கத்துலேருந்து வந்த ஒரு மீமை எடுத்து லியோ ஆர் யூ இன் டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, அதுக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து ஐ எம் நாட் இன் டேஞ்சர், ஐ எம் தி டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கிங் பேட் வசனத்தை பேசுகிற மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல காட்டியிருந்தாங்க. அந்த மீமை ஷேர் பண்ணி இப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் பதிவு செய்திருக்காரு. அந்த படத்தில் நடிக்க எனக்கு ஆசை இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் ஏற்கனவே தனி ஒருவன், தொடரி, ரெக்க, டோரா, ஈஸ்வரன் அப்படின்ட்டு நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பிட்டு கைதியில் நடிச்சிருக்காருங்கிறது மிக முக்கியமான விஷயம். அந்த அடைக்கலம்ங்கிற கேரக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் மெயின் வில்லன்கிற ரோலில் இருந்து எல்லா ட்விஸ்ட்டையும் ரிவீல் பண்ணுற மாதிரி வரும். கைதி படத்தில் கூட கடைசியாக முடிகிற நேரத்தில் நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு கைதி வந்து பூந்து விளையாடிட்டான் அப்படின்ட்டு அர்ஜுன் தாஸ் பேசுகிற வசனத்துக்கு சம்மந்தம் இருக்குது, அவன் பேர் டில்லின்னு மட்டும் சொல்லுவார். ஆனால் அவர் யார் என்ன அப்படிங்கிறத காட்டியிருக்க மாட்டாங்க. அவர் கண்டிப்பாக படத்தில் வராரு அப்படின்னாலே கண்டிப்பாக விக்ரம் படத்தோட கனெக்டும் ஆகும், அதே நேரத்தில் கைதியும் கனெக்ட் ஆகும்னும் போது லோகேஷ் கனகராஜோட எல்சியூவில் நிச்சயம் இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறத ரசிகர்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். பொறுத்திருந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் நாளில் நிறைய அப்டேட்ஸ்லாம் வெளியே வரும். ஸோ கண்டிப்பாக படம் எல்சியூவாக இருந்தால் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அண்ட் நீங்கள் இந்த படம் எல்சியூவில் வரணும்னு நினைக்கிறீங்களா, வர வேணாம்னு நினைக்கிறீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.